மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு மூன்றாவது அணி ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு ராகுல் காந்தி நேற்று ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி அமையணும்னா காங்கிரசினுடைய ஆதரவு இல்லாம அமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன்ல அவங்க ஆதரிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை பிரகாஷ் காரத் வெளிப்படுத்துறாரு. இந்த இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து கடந்த 2-3 நாட்களாக அரசியல் கட்சிகளிடத்துல அதிகமாக பேசுறாங்க. இந்த மாதிரி பேச்சுக்களை பேசுறாங்க. நேற்று ராகுல் காந்தி சொன்ன ஆதரவு இல்லை அப்படின்னு சொன்னதை வந்து இன்றைய நாளிதழ்கள் எப்படி போட்டிருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதன் பிறகு நம்ம அது குறித்த விவாதத்தை தொடரலாம். சல்மான் குர்ஷித் வந்து 2 நாட்களுக்கு முன்னால மூன்றாவது அணி அமைப்பதற்கு ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் உதவி செய்யும் ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ராகுல் காந்தி வந்து ஆதரவு தரப்போவதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு பின்னால என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? அடிப்படையில குழப்பம்தான் இருக்கு. பேசிக்கா வந்து இவங்க வந்து மக்கள் மத்தியில் ஒரு மதசார்பற்ற அரசு அமையணும் என்கிற சிந்தனையற்ற முதிர்ச்சியற்ற ஸ்டேட்மெண்டாக தான் ராகுலோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதனால தான் அவர் வந்து இப்படி அவங்களுடைய 2ஆம் மட்ட தலைவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு மாறாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ராகுல் காந்தி விடுறாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து அவருடைய அரசியல் முதிர்ச்சியும் வெளிப்படுத்தலை. அதாவது எப்படியாவது இப்போது உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் 8வது கட்டத்தில் அல்லது 9வது கட்டத்தில் உத்தரப்பிரதேசம் பீகாரில் நடக்கக்கூடிய தேர்தலில் ஏதாவது சில சீட்டுகளை அறுவடை பண்ண முடியுமா, அது வந்து தனக்கு சாதகமாக அமையுமா, இப்போது பத்திரிகைகள் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையை தாண்டி இன்னும் 10-20 சீட்டு கூடுதலாக கிடைக்குமா என்பதற்கான ஒரு அரசியலாக தான் இது அப்பட்டமாக வெளிப்படுது. மற்றபடி இதில் எந்த விதமான ஒரு மக்கள் நலனும் பிரதிபலிக்கலை. அதாவது அடிப்படையிலேயே காங்கிரஸ் வந்து இவ்வளவு நாளும் மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறோம், மக்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறோம் என்கிற ஒரு அதனால நாம தோல்வி உறுதி என்கிற சிந்தனை கூட அவங்களுக்கு இன்னும் வரல அப்படிங்கிறதான். அதனால தான் இது வந்து 3வது அணி அல்லது மாற்று அணி என்று சொல்லக்கூடிய கட்சிகளின் சார்பில் மாநில கட்சிகள் பல கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கிற விஷயத்தை மட்டம் தட்டுவதற்காக செய்யக்கூடிய நடவடிக்கையாக தான் இது வெளிப்படுது. யூபி பீகார்ல மாநில கட்சிகளுக்கு வாக்குகள் போயிடக்கூடாது, அது காங்கிரஸுக்கு தான் விழணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் ராகுல் காந்தி அந்த மாதிரி சொல்றாருன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா வந்து சொல்லலாம். அதாவது என்னன்னா, இந்த 2 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் தலைவர்கள் வந்து நாங்கள் 3வது அணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம்னு சொன்ன உடனே பிஜேபி அதை வந்து தன்னுடைய கேம்பெயினில் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது காங்கிரஸினுடைய ஒரு மிகப்பெரிய பலகீனமாக அதை வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி தொடர்ந்து அவங்க கேம்பெயினில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது நேச்சுரலாக வந்து ராகுல் காந்தியை வந்து இரிட்டேட் பண்ணுறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே தனித்தனியாக நின்று தான் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணுற டைமில் ஆனால் இதில் பிஜேபி மட்டும்தான் ஒரு வலுவான கூட்டணியை 2 வருஷத்துக்கு முன்னாடியே அமைச்சிட்டாங்க. அது கார்ப்பரேட்ஸ், கம்யூனலிசம், மீடியா, இந்த ஒரு டெட்லி காம்பினேஷன் வழியாக வந்துட்டு அது பொலிட்டிக்கல் கூட்டணி இல்லை, வேற ஒரு கூட்டணியின் வழியாக தங்களை வந்து தகவமைச்சுக்கிட்டு இந்த எலெக்ஷனை எதிர்கொள்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பொதுவாக ஒரு குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டம் கூட உருவாக்கிக்க முடியலைங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இருந்தாலும் கூட இன்றைக்கி வகுப்புவாதத்திற்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிறதன் அடிப்படையில் ஒன்று சேரலாம் அப்படின்னுங்கிற எண்ணம் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முலாயம் சிங் யாதவ் உடனே வந்துட்டு அதை கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறார் வந்துட்டு யூபியில் வந்து. அப்போ வந்து தான் தான் பிரதமர் ஆகணும், தன்னை சப்போர்ட் பண்ணணுன்னு. எலெக்ஷன் இன்னும் முடியலை. அப்போ என்னென்னா, இந்த எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களில் காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய கட்சிக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். அதாவது ஏற்கனவே பலவீனமாக இருக்குது, அதனுடைய பலவீனத்தை அது இன்னும் பெருசலாகும். கிட்டத்தட்ட அது களத்திலிருந்தே வெளியேறிடுச்சே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படும். அதே அந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் அதை விரும்ப மாட்டார். அதனால் தான், அதாவது என்னன்னு கேட்டோம்னா, அந்த மற்ற தலைவர்கள் பேசுகிறதும் காங்கிரஸோட கருத்து தான், அவங்களுடைய அந்த டோஸ் அவங்க ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் எலெக்ஷனில் காங்கிரஸோட நலன்களை வந்து அவங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்காக இன்னும் நாங்கள் வலிமையோடு தான் இருக்கோம், ஆட்சி வைக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டியிருக்கு. இந்த 2 விதமான நிலைமையில தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அவர் வந்து இன்னைக்கு காரணம் சொல்கிறதுல வந்து எந்த தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை வர்றதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது. காங்கிரஸ் வந்து ஒரு 3வது அணியை ஆதரிக்காது அல்லது ஏற்று வரை தனக்கு எதிராக இருந்தவர்களை ஆதரிக்காதுங்கிறதுக்கெல்லாம் வரலாற்றில் எந்த இடமும் இல்லை. இப்போ டெல்லி எலெக்ஷனில் கூட பார்த்தோம்,
தன்னுடைய மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருந்துகிட்டு இருந்த ஆம் ஆத்மியை வந்து அது வந்து ஆதரிச்சது, அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அதனால இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு எப்பவுமே காங்கிரஸ் தயாரா இருக்குங்கிறது தான் இந்த சூழ்நிலை எல்லாமே காட்டுது. தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் ராகுல் காந்தி இந்த மாதிரி சொல்லியிருந்தாருன்னா அப்போ வந்து பேசுற விதம் வேற. ஆனா இப்ப தேர்தல் நடந்துட்டு இருக்கும் போது இப்ப மனுஷபுத்திரன் சொன்ன மாதிரி யூபிலையும் பீகார்லயும் தங்களுக்கான எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்காக ராகுல் காந்தி அப்படி பேசுறாருன்னு எடுத்துக்க முடியும். அது வந்து ஒரு எலெக்ஷனரிங் தேர்தல் பிரச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாக பார்க்கலாம். கண்டிப்பா தான். அதற்கு வந்து நீங்க கடுமையாக அவங்க வந்து தோத்து போவாங்கங்கறத இன்னும் ரியலைஸ் பண்ணல அப்படின்லாம் கடுமையாக சொல்லணுமா என்ன? இல்ல, கடுமை என்பது அல்ல. இதுல கொள்கை தானே பிரச்சனை. இப்படி ஒரு அதாவது ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி இல்ல, இதுல வாக்குப்பதிவுக்கு இந்த முன்னாலே கடுமை வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து இந்தியால நேருக்கு பிறகு கன்சிக்வெண்டா 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்த ஒரு பெரிய வாய்ப்பு மன்மோகன் சிங்குக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து 10 ஆண்டுகள். அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெரிய அளவில் ஆட்சி பொறுப்பில் இருந்து அதுல மாநில கட்சிகளுடைய பங்களிப்பை பயன்படுத்தி ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒரு கட்சி இன்றைக்கு மாநில கட்சிகள் மீது இவ்வளவு வெறுப்புக்கு வருகிறது, இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய தேவை வருகிறது அப்படின்னா அது தன் கூட இருந்தவர்களை கூட உதாசீனப்படுத்தி அதாவது அதிகாரம் என்பது, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமாக மாறி இருக்கிறது என்பதை தான் இது வெளிப்படுத்துது. ஒன்று. ரெண்டாவது, மக்கள் காங்கிரஸை நிராகரிக்க துவங்கி இருக்கிறாங்க என்பதை களத்தில் பார்க்கிறார் அவர். இதுல மாற்றாக பிஜேபி வரக்கூடாது என்கிற சிந்தனையை விடவும் அவருக்கு வந்து மதசார்பற்ற கட்சிகள் வரக்கூடாதுங்கிற சிந்தனை தான் அதிகமா இருக்கு. அப்ப ஒரு உள்நோக்கம் என்னவா இருக்குது? ராகுல் மாதிரி, அதை தான் நான் முதிர்ச்சியற்ற தன்மைன்னு சொன்னேன். இதுல ஆத்திரமாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஒண்ணும் இல்லை. என்னன்னா ஒரு பொறுப்பு உணர்ச்சி வேணும் இல்லையா? இல்ல, வாக்குப்பதிவுக்கு முன்னால அவரை தக்க வைத்து கொள்கையை வந்து டிக்ளேர் பண்ண சொல்றீங்க. கொள்கையை டிக்ளேர் பண்ணணும் என்பது குறைந்தபட்ச ஒரு சிந்தனை வேண்டும். மத்தியில் மதசார்பற்ற அரசு அமைய நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி இருந்தாருன்னா அதுல ஒரு கொள்கை சொல்ல முடியாது. இல்ல, மதசார்பற்ற அரசு காங்கிரஸ் தன்னுடைய மதசார்பற்ற விஷயத்தை செய்வது அப்படிங்கிற தன்மையில வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மதசார்பற்ற ஆட்சி மக்களுடைய தேவையாதான். மதசார்பற்ற ஆட்சிக்கு தான் ஆதரிப்போம், மதசார்பற்ற ஆட்சிக்கு நாங்க உதவி செய்வோம்னு சொல்லிட்டா நான் காங்கிரஸுக்கு எதுக்காக நான் ஓட்டு போடணும்? முலாயம் சிங்க்கு போட்டு போறேன், மமதாவுக்கு போட்டு போறேன். ஒரு 5 வருஷம் காங்கிரஸ் வெளியில இருந்தா என்ன நாட்டுல கெட்டு போயிடுது. அது எப்படி ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லி இருக்கக்கூடிய சூழல்ல, அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாயத்தை, அரசியல் ஆதாயத்தை அப்பட்டமாக தன்னை நோக்கி முன்னிறுத்திக் கொள்வது என்பதை தவிர வேற ஒண்ணு இல்லையா? இதுல எனக்கு என்னமோ டைமே சரியில்லாத மாதிரி இருக்கு. அப்ப இலகணேசன் சொன்னதுக்கு ஆதரவா ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு, இப்ப ராகுல் காந்தி ஆதரவா பேச வேண்டியிருக்கு. இது என்ன எனக்கு புரியல. எனக்கு என்ன இல்ல, அது வந்து நீங்க வந்து ராகுல் காந்தி ஆதரவா பேசுறீங்க. தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை அப்படிலாம் வாய்ப்பு இருக்கோ என்னவோ. அடிப்படையில இல்ல, இதுல இல்ல, அதை நம்ம தெளிவா பேசுறோம். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து அவர் சொன்னதுங்கிறது எந்த ஒரு தேர்தல் நிற்கக்கூடிய ஒரு கட்சியும் முதல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னோட விஷயத்தை அவங்க பாதுகாத்துக்கிறது தான் அவங்க நினைப்பாங்க. ஏன்னா இன்றைய தேர்தலுங்கிறது, இந்த குறிப்பா இந்த பர்டிகுலரா இந்த மக்களவை தேர்தலுங்கிறது முழுக்க முழுக்க நம்பர் கேம்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. வந்துட்டு கொள்கைகள் மற்ற விஷயங்கள்லாம் தாண்டி அடுத்த ஆட்சியில் வந்து வெறும் நம்பர் கேமாக தான் இது முடிய போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்போது இன்னைக்கு வந்து ஒரு மாற்று அணி அமைகிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து யார் லீடர்ஷிப் எடுக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதுக்குள்ளே இருக்குது. இதில் என்ன நம்ம பார்க்கணும்னா அவர் சொல்லக்கூடியது வந்து அந்த தலைவர்கள் வந்து இப்போ வந்து ஒரு மற்ற தலைவர்கள் பேசுகிறது வந்து சல்மான் குர்ஷித்தோ மற்றவர்களோ அவர்கள் காங்கிரஸ் நம்பாத ஒன்றை அல்லது செய்யாத ஒன்றை அவர்கள் ஒருபோதும் பேச மாட்டாங்க. அவங்க எல்லா ஆப்ஷன்ஸையும் இங்கே வந்து ட்ரை பண்ணுறாங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாங்கள் வந்து யாரையாவது ஆதரிப்போம்னு ஒன்று இன்னைக்கு காங்கிரஸ் சொல்லிச்சுன்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை கைவிட்டுச்சுன்னு அர்த்தம். எப்படி அவங்க அதை பண்ணுவாங்க? வந்துட்டு இப்ப இடதுசாரிகள் அதை பண்ணுவாங்களா? இன்னைக்கு இல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இல்ல சார், என்னுடைய கேள்வி என்ன, ராகுல் காந்தி தன்னுடைய கொள்கையை வெளிப்படுத்தணும், கட்சியோட கொள்கையை வெளிப்படுத்தணும்ங்கறதானே. இப்ப இடதுசாரிகள் எடுத்துங்க, மதசார்பின்மைங்கிறது அவங்களுடைய கொள்கைன்னு சொன்னா ஒரு தேர்தலில் ஏதாவது ஒரு அஜெண்டா முன்னெடுக்க வரும் இல்லையா? அப்போ இது மோடி எதிர்க்கிறது அவங்களுடைய கொள்கைன்னு சொன்னா அவங்க அதற்கு எதிரான மற்றவங்களோட ஒரு கொள்கை சார்ந்தவங்க நின்று இருக்க முடியும். அதை அவங்க செய்ய தயாரா இல்லை. அப்ப இல்ல, அப்ப என்னன்னு கேட்டா அவங்க தனியா நின்று நாங்க எங்க பலத்தை காட்டுறோம், நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிதான் களத்துல நிக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவங்க போட்டிடுறாங்கன்னா நாங்க தோத்து பெறுவோம்னு சொல்லிட்டு அவங்க நிக்கல, நாங்க வெற்றி பெறுவோம்னு சொல்லி தான் நிக்கிறாங்க. அதே மாதிரிதான் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓட் பேங்க் இருக்கு, நாங்க வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்புன்னா போய் ஓட்டு கேட்க முடியும். கூட்டணியில் அவங்க இருந்தாங்கன்னா அது வேற விஷயம், யாரையும் சப்போர்ட் பண்றாங்கன்னா வேற விஷயம். இன்னைக்கு யாருமே கூட்டணியில் இல்லை. அப்படி இருக்கப்போ
தன்னுடைய ஃபேஸ் வேல்யூ குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு ராகுல் காந்தி நினைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அவர் அப்படிதான் பேச முடியும், அவர் அப்படிதான் பேச. தேர்தல் என்பது ஃபேஸ் வேல்யூவை காப்பாத்தவா மக்களை காப்பாத்தவா? இதுல கொள்கை முக்கியமா இல்லையா? ரெண்டும் கொள்கை முக்கியமா இல்லையா? சேர்ந்ததுதான். ஒரு வெறும் ஃபேஸ் வேல்யூ மட்டும் ஜனங்களை காப்பாத்திடுமா? விஷயம் என்னன்னா அடிப்படையில தேர்தல் என்பது ஒரு கொள்கையை சார்ந்தது. தமிழ்நாட்டில் நாங்க தனியா தான் நின்னோம். ஆனா தமிழ்நாட்டினுடைய விஷயமா உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு பார்க்கணும். காரணம் சொல்றாரு வந்துட்டு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணணும்னு அவர் கேட்கிற அதே டைம்ல காங்கிரஸோட அவங்க சேர்ந்து எலெக்ஷன்ல போட்டி போடுவாங்கன்னா போட மாட்டாங்க. அப்ப என்னன்னா, காங்கிரஸோட ஆதரவை கேட்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. காங்கிரஸுக்கு இவங்களுக்கு ஆகாது, முற்றிலும் எதிர்க்கக்கூடிய ஒண்ணு. காங்கிரஸ் சப்போர்ட்டோட அமையக்கூடிய ஒரு ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி உங்களுக்கு என்ன பார்வை இருக்கு? அப்ப பொலிட்டிக்கல் கேம்ல வந்து இதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ண தானே செய்யறாங்க. அந்த கேம்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை, காங்கிரஸ் தலைமையில ஒரு ஆட்சிக்கு இவங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கிறதா, அல்லது இவர்களுடைய தலைமையிலான ஆட்சிக்கு காங்கிரஸ் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறதா? அது தேர்தல் முடிவுக்கு இந்த மாதிரி ஒரு விவாதத்துல கூட கை பயன்படுத்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பொலிட்டிக்கல் கேம் அல்ல, மக்கள் பொலிட்டிக்கல் கேமுக்கு ஆட்படக்கூடியவர்களாக இருக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. அப்படி வரணும். இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.